ஏறக்குறைய 40 வருஷம். ஏன்னா அடுத்த வருஷம் 26, இன்னும் 2 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா 40 வருஷம் ஆகிடும். 38 வருஷம் கழிச்சு ஒரே கதையை திரும்ப எடுத்திருக்காங்கன்னும் போது ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. இந்த ரன்னிங் மேன் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை. ஏன்னா நான் சொல்ல வர்றது 5G காலம், ஏஐ ஃபோன்லாம் இல்லாத காலம், தபால் கார்டு காலம். அப்போது வந்து ரன்னிங் மேனு, இப்போ ஒரு ரன்னிங் மேன் இருக்குல்ல. இந்த ரன்னிங் மேன் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்குது. இது காலகட்டம்லாம் சொல்லலை. ஏழை பணக்காரன், ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஹீரோ இருக்கான். அவனுக்கு வந்து என்னென்னா ஒய்ஃபும் ஒரு குழந்தையும் இருக்குது. ஆனால் என்னென்னா கஷ்ட ஜீவனம், பணம் கண்டிப்பாக அவனுக்கு தேவை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து ஒரு ஆஃபர், அதாவது ஒரு கேம் வந்து அந்த ஊரில் நடக்குது, அந்த நகரத்தில் நடக்குது, ஏன் நியூயார்க்லேயே நடக்குது. அது அந்த கேமில் என்னென்னா 30 நாள் நீங்கள் வந்து ஓடணும், உங்களை திருத்துவாங்க. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் கடக்கும் போதும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி ஏறிக்கிட்டே இருக்கும். கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து $10 மில்லியன் கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு நாள் வந்து உயிரை பணையை வச்சு ஓடிட்டு இருக்கணும். மாட்டிட்டீங்கன்னா செத்துங்க. இதுக்கு நீங்கள் சைன் பண்ணிட்டு தான் அது உள்ளரே வரணும். இதில் என்ன காமெடினா, நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துல மரவாக போயெல்லாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடியும் பொழுது ஒரு வீடியோ பதிவை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். அப்போ தான் நீங்கள் உயிரோடு இருக்கன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு அவங்க உங்களை தேடி வந்து கொண்டாங்கன்னா முடிஞ்சது கதை. ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா லம்பான பணம். இந்த டேர்முக்கு வந்து ஒத்துக்கிட்டு ஹீரோ ஓடுறான். அவன் ஜெயிச்சானா இல்லையா அப்படின்னு தான் இந்த திரைப்படத்துடைய கதை.